இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த 2026 ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்து இந்த ஒரு மாதத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த மாதத்தின் இந்த கடைசி வாரத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய சித்தமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடைபெறாது. எல்லாம் அவருடைய சித்தம், எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தரால் நாம் பாதுகாக்கும்படி, கர்த்தரால் நாம் வழிநடத்தும்படி அவருடைய பிரசன்னத்திற்காய் அவருடைய பாதத்திலே நாம் காத்து கொண்டிருப்போம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை தள்ளாட அவர் விட மாட்டார். அவருடைய பாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். வரும்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் அவர் தேற்றுகிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே நமக்கு சமாதானத்தையும் மன அமைதியையும் அவருடைய சமூகத்தில் அவர் தந்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறேன், உம்மை தேடி வந்திருக்கிறேன், எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை நீங்கள் தாங்கப்பா. நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று கர்த்தரை சொல்லுவோமா? எத்தனையோ நாட்கள் நாம் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்காக, ஆண்டவருடைய அந்த செயலுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே உம்முடைய செயல்களை என் வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடியுங்க ஆண்டவரே. எதெல்லாம் அப்படியே தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் ஸ்தம்பித்து போய் இருக்கிறதோ, எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ, அதையெல்லாம் ஆண்டவரே நீர் தீர்த்து என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உடைய வசனம் சொல்லுது, அற்புதத்தை அவர்கள் காணாவிட்டால் அவர்கள் உங்களை விசுவாசிக்க மாட்டாங்க. ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையில் விசுவாசம் அதிகரிக்க, இன்னும் வாழ்க்கையில் உம்மை நம்பணும்னு ஆண்டவரே உடைய வசனத்தை இன்னும் நான் பற்றி கொண்டு இருக்கணும் ஆண்டவரே. ஒரே ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நீர் கொடும் ஆண்டவரே என்று கர்த்தரில் நாம் கேட்கும் பொழுது, கர்த்தர் அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி அவை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம், நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம், நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாகும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாகும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன்.
ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பதாகவே அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனாலே தான் அவரை நாம் என்னவென்று அழைக்கிறோம்? அவர் நம்முடைய தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து அதை தம் பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறவர். அவர் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். அவர் நாம் கேட்டுக்கொள்வதையும் அவர் தருகிறார். கேளாத காரியத்தையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் நாம் வேத பகுதியாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலே முதல் வசனத்திலே சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாய் இருந்தது. எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா அவன் தனது 25வது வயதிலே யூதாவின் ராஜாவாய் அவன் ஏற்படுத்தப்படுகிறான். அந்த யூதா தேசத்தை 29 வருஷம் அவன் அரசாளுகிறான். அவன் ராஜ்யபாரத்திலே அவன் வந்தவுடனே அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு ஒரு முன்மாதிரி, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு முன்மாதிரி அவன்தான் தாவீது. இங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, தன் தகப்பனாகிய தாவீது எப்படி செய்தானோ
கர்த்தரின் பார்வைக்கு எப்படி தாவீது செம்மையானதை செய்தானோ அதே போல இந்த எசேக்கியா ராஜாவும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான். அவன் ராஜ்யத்திலே அவன் காலடி எடுத்து வைத்தவுடனே அவன் சில சீர்திருத்தங்களை அந்த யூதாவிலே அவன் செய்து முடிக்கிறான். என்ன விதமான ஒரு சீர்திருத்தம்? அவனுக்கு முன்பு இருந்த ராஜாக்கள் செய்யாததை இவன் செய்கிறான். அவனுக்கு முன் இருந்த ராஜாக்களை அவன் தான் முன்மாதிரியாக வைத்து கொள்ளாமல் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த தாவீதை தன் முன்மாதிரியாக கொண்டு தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற அந்த தாவீதை தான் முன்மாதிரியாக வைத்து கொண்டு அவன் எதையெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தானோ அதை பின்பற்றி இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்து முடிக்கிறான். இன்றைக்கு உங்களுடைய முன்மாதிரி, என்னுடைய முன்மாதிரி யாராக இருக்கிறார்கள்? மோசேயின் மூலமாக கர்த்தர் ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். நீங்கள் வேதாகம் முழுக்க நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் விக்கிரக ஆராதனைக்கு அவர் எதிரானவர். ஒருபோதும் விக்கிரக ஆராதனையை அவர் அனுமதித்ததே கிடையாது. அதனாலே தான் கட்டளையாக மோசேயின் மூலமாக அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்னை அன்றி உங்களுக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் பிற்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த விக்கிரகங்களை தங்களுக்கு தெய்வமாக மாற்றிக்கொண்டார்கள். விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினார்கள். இது எல்லாம் தேவனை அறியாதவர்கள் செய்தால் அதிலே ஒரு நியாயம். ஆனால் செய்தது எல்லாம் கர்த்தரை அறிந்தவர்கள். கர்த்தர் என்ன சொன்னாரோ, எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை இந்த ஜனங்கள் செய்து முடித்தார்கள். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்கள் விக்கிரக மேடைகளை அவர்கள் செய்தார்கள். விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினார்கள். விக்கிரகங்களுக்கு தெய்வங்களை அங்கே கோவில்களை உண்டு பண்ணி அதிலே விக்கிரக ஆராதனையை செய்தார்கள். இந்த எசேக்கியா ராஜா அவன் ராஜ்யபாரத்திலே வருவதற்கு முன்பதாக அந்த யூதா தேசம் முழுவதும் அங்கே விக்கிரகத்தினால் நிறைந்து காணப்பட்டது. அவன் முதலாவது செய்கிறான். இங்கே 4வது வசனத்திலே அவன் முதலாவது அந்த மேடைகளை அகற்றுகிறான். சிலைகளை அவன் தகர்த்து போடுகிறான். விக்கிரக தோப்புகளை அவன் வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். கர்த்தர் ஒரு காலத்திலே ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். அங்கே மோசேயின் மூலமாய் ஒரு வெண்கல சர்ப்பத்தை அங்கே ஏற்படுத்தி இதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அதை கடிக்கப்பட்ட அந்த பாம்பினாலே கடிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்று ஒரு வழி, ஒரு ரெமிடி அங்கே கொடுக்கப்பட்டது. பிற்காலத்தில் என்ன செய்து விட்டார்கள்? அதையே தங்கள் தெய்வமாக அவர்கள் வைத்து வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். படைத்தவரை விட்டுவிட்டு கர்த்தரால் படைக்கப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடின இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தையே எப்பொழுது அந்த சம்பவம் ஏற்பட்டது? இந்த ராஜாக்களின் நாட்களிலே அதை தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தரை தவிர வேறு ஒன்றையும் நாம் வழிபடக்கூடாது. கர்த்தரை தவிர வேறு ஒன்றுக்கும் நம் கனத்தையும் மகிமையும் செலுத்தக்கூடாது. அதிலே இவன் எசேக்கியா ராஜா உறுதியாயிருந்தான். அந்த வெண்கல சர்ப்பத்தை அவன் உடைத்து போட்டான். விக்கிரக தோப்புகளை அவன் அழித்தான். சிலைகளை அவன் உடைத்தான். விக்கிரக மேடைகளை அவன் உடைத்து போட்டான். அங்கே 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியம் இதுதான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. வசனம் சொல்லுகிறது அவனுக்கு முன்னும். யாருக்கு? இந்த எசேக்கியா ராஜாவுக்கு முன்னும்
பின்னும் அவனைப் போல் ஒரு ராஜா இருந்ததே இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வேத வசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையாயிரு. இந்த எசேக்கியா ராஜா அவன் கர்த்தரின் மீது வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு முன்னும் பின்னும் அவனை போல் ஒரு ராஜா இருந்ததில்லை என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து இங்கே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையாயிரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது கடவுளை சார்ந்த நம்பிக்கையாக இருக்கலாம், மனிதர்களை சார்ந்த நம்பிக்கையாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்வை குறித்ததான நம்முடைய தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எசேக்கியா ராஜா அவன் மனிதர்கள் மீது அவன் நம்பிக்கையாக இருக்கவில்லை, தன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையாக இருக்கவில்லை, தன் தகப்பன் தன் தாய் மற்ற மனிதர்களை அவன் நம்பவில்லை, அவன் நம்பினது கர்த்தரை. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தர் அதான் சொல்லுகிறார், கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரு. ஒருவேளை நீ நம்பின காரியம் உனக்கு இதுவரைக்கும் நடைபெறாமல் இருக்கலாம். வசனம் அதற்கு சொல்லுகிறது, வெகு காலம் காத்திருப்பது மனதை இளைக்க செய்யும் என்று சொல்லி, அது வெறுத்து போக செய்யும், சோர்ந்து போக செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சோர்வுக்கு நேராக நாம் வெகு காலம் காத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை தள்ளும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீ நம்பிக்கையாயிரு, இன்னும் நம்பிக்கையாயிரு. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருகிறோம். கர்த்தர் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை இன்னும் நாம் அதிகரிக்க செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? கர்த்தர் மீது அந்த நம்பிக்கை இருக்கிறதா, இல்லை மனிதர்கள் மீது அந்த நம்பிக்கை இருக்கிறதா, இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா, இல்லை நம்முடைய சுய பலத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா, நம்முடைய சுய சக்தியின் மீது அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளிலே அற்று போகும். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை அற்று போகும். நம் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளிலே அற்று போகும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் அற்று போகவே போகாது. ஏன் என்று சொன்னால் அவர் நம்பத்தக்கவர், அவர் நம்பத்தக்கவர். அவர் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவர், எல்லா அதிகாரத்தையும் அவருடைய கைகளிலே வைத்திருக்கிறவர். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டவர், பெயர் சொல்லி அழைத்தவர். நம்முடைய காலங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லா அதிகாரமும் படைத்தவர் அவர்தான், ஆதியமும் அந்தமுமானவர். சர்வமும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவரை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். எசேக்கியா ராஜா அவன் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை நம்பினான். எது வரைக்கும் நான் நம்புவது? இன்னைக்கு நாம கேட்கலாம், எது வரைக்கும் நான் கர்த்தரை நம்புவது? எத்தனை ஆண்டுகள் நான் கர்த்தரை நம்புவது? 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள்? நான் 10 ஆண்டுக்கு மேல கர்த்தரை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் நம்புவது ஒன்றும் எனக்கு நடக்காமல் இருக்கிறது, வாய்க்காமல் போகிறது என்று நாம் சொல்லுவோமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் நம்பிக்கையை கர்த்தர் ஒரு விசை அவருடைய வசனத்தின் மூலமாய் அவர் தட்டி எழுப்புகிறார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்பிக்கையாயிரு, இன்னும் நம்பிக்கையாயிரு, இன்னும் சில காலம் கர்த்தருக்காய் நம்பிக்கையாயிரு. அப்பொழுது கர்த்தர் இந்த எசேக்கியாவை எப்படி உயர்த்தினாரோ
ஆசீர்வதித்தாரோ அப்படி உன்னையும் என்னையும் அவர் வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? யார் மீது நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? யாரை நம்புகிறோம்? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நாம் நம்பினால் நமக்கு கிடைக்கிற காரியங்கள், கர்த்தரை நம்பினால் நமக்கு கிடைக்கிற காரியங்கள். முதலாவது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:8 சொல்லுகிறது. 34ஆம் சங்கீதம் 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நீங்களும் நானும் நம்புவதினால் நமக்கு கிடைக்கிற காரியம் இதுதான். கர்த்தர் முதலாவது அவரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை நம்பினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மீது யாரெல்லாம் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தினாலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ எந்த விதமான ஒரு குறிக்கோளும் எந்த விதமான ஒரு திட்டமும் இல்லாமல் நம்மில் சிலர் ஒவ்வொரு நாளையும் நாம் கழித்து கொண்டு இருப்போம். திட்டங்கள், உனக்கான திட்டங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உனக்கான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உன் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த அவர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவரை நம்பு. அவரை நீ நம்பினால் உன்னையும் என்னையும் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார். 146ஆம் சங்கீதம் 5வது வசனம், 146 5வது வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தர் மீது தன் நம்பிக்கையை வைக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் எத்தனையோ ஓட்டங்கள் நாம் ஓடுகிறோம், எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம், எத்தனையோ முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த முயற்சிகள், திட்டங்கள், நம்முடைய செயலுக்கு தகுந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் வருவது கிடையாது. நம்முடைய சுய பலத்தினாலே சில நேரத்தில் நாம் ஓடுகிறோம், நம்முடைய சுய சக்தியினாலே சில நேரத்தில் நாம் ஓடுகிறோம். இது எல்லாம் நான் சுதந்திரித்த காரியம் என்று சொல்லி சில நேரத்தில் சொல்லுகிறோம். என்னை கர்த்தர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே தான் வருகிறது. வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் சம்பாதிக்க அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அதனாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறோம், அதனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது? அவரை நம்பும் பொழுது. இன்றைக்கு ஓடுகிறோம், என்னென்ன காரியங்களை செய்கிறோம், ஆனால் நாம் நினைக்கிற காரியங்கள் நமக்கு கைகூடி வருவது கிடையாது. முயற்சிகள் அது வெற்றியிலே முடிவது கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம் நம்பிக்கையை இழந்து போயிருக்கிறோம்? எத்தனை பேர் நம்பிக்கை இழந்து ஏதோ ஒரு வேண்டா வெறுப்புக்கு நாம் கர்த்தரை தேடுகிறோம், வேண்டா வெறுப்புக்கு ஆலயத்திற்கு வருகிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் உன்னை கர்த்தர் மறக்கவில்லை, அவர் உன்னை நினைவு கூறுகிறார். இன்னும் கர்த்தரை நீ கிட்டி சேரு, இன்னும் அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அதிகரித்துக்கொள். எது நடந்தாலும் சரி, எது நடக்காவிட்டாலும் சரி, நான் கர்த்தரை நம்புவேன், நான் கர்த்தரை நம்புவேன். அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தவே படுத்தாது. கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது, நம்மை அவமானப்படுத்தாது, நம்மை கைவிடாது. இன்னைக்கு சில நேரங்கள் மனிதர்களை நாம் நம்பலாம், திடீரென்று நம்மை கைவிட்டு விட்டு கடந்து போவார்கள். ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் தேவைகளுக்காக சில மனிதர்களை நாம் நம்பலாம், ஆனால் சில நேரங்களில் அவர்கள் நம்மை கைவிட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ நம்புறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரிடத்துல சொல்லணும், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அத்திமரம் அது துளிர்த்தாலும் சரி, துளிர்க்காம போனாலும் சரி, மந்தையிலே ஆடுகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் முயற்சி செய்கிற எந்த காரியமும் அது பலன் கொடுக்கலனாலும் சரி, நான் உண்மையை நம்புவேன். ஏன்னா நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை. எனக்கு தெரியும் நீர் ஒருபோதும் என்னை கைவிடுவது கிடையாது, நீர் ஒருபோதும் என்னை கைவிடுவது கிடையாது. எனக்கு தெரியும் அப்பா. அவரை நம்பணும், அவர் நம்பினா அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நாம் நம்பும் பொழுது சங்கீதம் 37:5 நாம் வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நாம் நம்புவோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். நீ செய்ய நினைக்கிற அந்த காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். சில நேரங்களில் நம்முடைய முயற்சினால அநேக காரியங்களை நாம் செய்வோம், அது தடையாக முடிந்துவிடும். சில நேரங்கள் நாம் முயற்சிக்கிற அந்த காரியங்கள் ஒன்றும் நமக்கு கைகூடாமல் கடந்து போகும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவர் உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். நீ முன்னெடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். நீ வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, உன் வீட்டில் இருந்தாலும் சரி, உன் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, சில காரியங்களை நீ செய்தாலும் சரி, எந்த காரியம் செஞ்சாலும் கர்த்தர் உன் கரத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற காரியத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உன் பிரயாசங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அதான் சொல்றாரு, ஆண்டவரை நீ நம்பும் பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லாத்தையும் ஆண்டவர் அவர் ஜெயமாக முடிய பண்ணுவார். உன் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். சில நேரங்களில் எத்தனையோ முயற்சிகளை நாம் செய்திருப்போம், எந்த முயற்சியும் நமக்கு கைகூடாமல் போயிருக்கும். அது வியாபாரமாக இருக்கலாம், அது குடும்ப காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது கைகூடாமலே போயிருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவரை நம்பும் பொழுது, நீ முதலாவது அவரை நம்பும் பொழுது அவர் உன் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அது தடையாய் முடிவது கிடையாது. நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தடையாய் முடிய பண்ணுகிறவர் அல்ல, காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ முன்னிட்டு செய்கிற காரியங்கள் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் உன் தேவைகளை சந்திப்பார். உன்னுடைய காரியங்களை அவர் நடத்துவார். அவர் முன்னிருந்து நடத்துவார். உனக்கு முன்பதாக போய் அவர் கோணலானவைகளை நேராக்குவார். கரடு முரடான பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து போய் உன் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். நம்பிக்கையாயிரு, உன் காரியங்களை கர்த்தர் அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் அவரை நம்பும் பொழுது, கர்த்தரை நாம் நம்பும் பொழுது, நீதிமொழிகள் 3:26 சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தரை நம்பும் பொழுது நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உன் மீது கண்ணை வைத்து அவர் ஆலோசனை பண்ணுகிறார். அந்த தேவன்
அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உன்னையும் என்னையும் காக்கிறவர், பாதுகாக்கிறவர். நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் என்ன செய்கிறாராம்? அவர் பாதுகாக்கிறார். இந்த பூமியிலே பாதுகாப்பில்லாத ஒரு வாழ்க்கை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நிமிடம் நமக்கு என்ன நடைபெறும் என்று நமக்கு தெரியாது. அடுத்த நாள் இந்த பூமியில் என்ன நடைபெற போகிறது என்று யாருக்குமே தெரியாது. நமக்கு ஒன்றே ஒன்று தேவை. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தால் அவர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் நம்ப வேண்டும். அவரை நம்பும் பொழுது நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார். எந்த பிரச்சனையிலையும் நீங்களும் நானும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். எந்த வியாதியிலையும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எந்த பொருளாதார பிரச்சனையிலையும் நீங்களும் நானும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உன்னை பாதுகாக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் என் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர் தாங்கி பிடிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். அந்த தேவனிடத்தில் சொல்லும், ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலையில் நான் பாதுகாப்பு இல்லாத நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ நடக்குது. ஆனால் இன்றளவும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களாப்பா, அதுக்கு நன்றி அப்பா. அது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு. அவர் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? கொஞ்சம் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கிறது. கொஞ்சம் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கிறது. அந்த நம்பிக்கையினாலே உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். இன்னும் அதிகமான நம்பிக்கை கர்த்தர் மீது நாம் வைப்போம் என்று சொன்னால் அவருடைய பாதுகாப்பு, உச்சபட்ச பாதுகாப்பு இந்த பூமியில் எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்குற அதை காட்டிலும் உனக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட அதை காட்டிலும் பெரிய பாதுகாப்பை அவர் தந்து வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் நடந்து போகிறார்கள். மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் முன்னும் பின்னுமாய் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினது என்று சொன்னால் அவர்கள் கர்த்தர் மீது வைத்த அந்த நம்பிக்கையினாலே. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலையில் நீ நெருக்கப்படலாம், எத்தனையோ சூழ்நிலை நீ காயப்படலாம், எத்தனையோ சூழ்நிலை உன்னை அவமானப்படுத்தலாம். சில பேர் எத்தனையோ சூழ்நிலை உன்னை ஒதுக்கி வைக்கலாம், எத்தனையோ சூழ்நிலையில் நீ எத்தனையோ பிரச்சனைகளை அனுபவிக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை நீ நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் இஸ்ரவேலை காத்தவர், உன்னையும் என்னையும் அவர் காக்க வல்லவர். அந்த நம்பிக்கையை கர்த்தர் மீது நீங்களும் நானும் வைக்கும் பொழுது ஒருபோதும் கர்த்தருடைய கரம் நம்மை விட்டு விலகுவது கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும்
அவர் பாதுகாக்கிறார். நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாக்கிறார். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நீ என் மீது நம்பிக்கையாயிருந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். இந்த பூமியில் எத்தனையோ பேர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. நாம் அவருடைய பிள்ளைகள். ஒருபோதும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அவர் நம்முடைய தகப்பன். ஒருபோதும் நம்மை கைவிடுவது கிடையாது. ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் கிடையாது. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நாம் நம்பும் பொழுது, நீதிமொழிகள் 10:28 வாசிக்கிறோம், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். மகிழ்ச்சியை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். இந்த பூமியில் சந்தோஷத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முடியுமா என்று சொன்னால், நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை நாம் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஒரு நிமிடம் இல்லை, அந்த மொமெண்டம், அந்த நேரத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நம்மை மகிழ்ச்சியாக கூறக்கூடிய காரியங்கள் இந்த பூமியில் இருக்கலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்விலே தொடருமா என்று சொன்னால் தொடரவே தொடராது. இந்த பூமியின் காரியங்கள் நம்மை மகிழ்ச்சியாக்குவது கிடையாது, சந்தோஷத்தை கொடுப்பது கிடையாது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் தர முடியாது. இந்த உலகத்தின் பொருட்கள் எந்த விதமான காரியமும் நமக்கு சந்தோஷத்தை தரவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்தால் அவர் உனக்கும் எனக்கும் மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். பாருங்க கிறிஸ்துவானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தரை நம்புவதினால் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. நீ நம்பினால் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை நம்பினால் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை நீ நம்பினால் உன் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார். மூன்றாவது, கர்த்தரை நீ நம்பினால் அவர் உன்னை பாதுகாக்கிறார். நான்காவது, கர்த்தரை நீ நம்பினால் அவர் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறார். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறோம், நம்முடைய வீட்டில் எல்லாமே இருக்கும், நமக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாம் இருக்கும், தேவைப்பட்ட ஆசை, பணம், ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அதை எங்கே போய் வாங்கிறது? தெரிஞ்சால் எல்லாரும் போய் வாங்கிக் கொள்வோமே. சில காரியங்களை பணத்தினாலே வாங்க முடியாது. அந்த காரியம் கர்த்தரிடம் மாத்திரமே உண்டு. அந்த காரியம் ஆண்டவர் கொடுப்பது. அது மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்காது, இந்த பூமியிலிருந்து கிடைக்காது, இந்த உலகத்தில் உங்களுக்கு எங்கும் கிடைக்காது. அது கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே. இன்றைக்கு சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக எங்கேயோ நாம் போகிறோம், எங்கேயோ சுற்றி திரிகிறோம். ஒரு அமைதிக்காக இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள், அவரை நம்புங்கள், அவருடைய வசனத்தை நம்புங்கள். உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் உங்களை அறியாமலே ஒரு சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அதை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் அந்த வசனத்தை நாம் கேட்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கென்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாய் உனக்கும் எனக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியா ராஜா, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனாகிய கர்த்தரின் மீது அவன் நம்பிக்கையாய் இருந்ததினாலே அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவனும் அவனை போல் இருந்ததில்லை. என்னை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீ நம்பிக்கையாயிரு. நீ நம்பிக்கையாய் இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நம்பிக்கையாய் இருந்தால் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
நீ நம்பிக்கையாக இருந்தால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். நீ நம்பிக்கையாக இருந்தால் கர்த்தர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் சொல்லட்டும், நம்முடைய உள்ளம் சொல்லட்டும். ஒவ்வொருவரும் நாம் இந்த காலை வேளையில் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்புகிறோம். எங்கள் குடும்பமாக உம்மை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் சபையாக நாங்கள் உம்மை நம்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதையோ இழந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கலாம், முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இழந்திருக்கலாம். யோபு அதான் சொல்கிறார், எத்தனையோ இழந்தான் யோபு. தன் வாழ்க்கையில் இழக்கக்கூடாத காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் இழந்தாலும் கர்த்தர் மீது அவன் நம்பிக்கையாக இருந்தான். கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் ஏமாற்றத்திலே நாம் போய் கொண்டிருக்கலாம், ஏமாற்றத்திலே முடிந்து கொண்டிருக்கலாம், வெறுமையில் நாம் இருக்கலாம், அழுகையில் இருக்கலாம், நாம் பிரச்சனையில் இருக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மத்தியில், அந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தரை நம்பு. கர்த்தர் உன்னை அவர் நினைவு கூர்ந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு எத்தனையோ உடைந்த உள்ளங்கள், எத்தனையோ உடைந்த உள்ளங்கள், எத்தனையோ நொறுக்கப்பட்ட உள்ளங்கள், காயங்கள் நிறைந்த உள்ளங்கள், கண்ணீர் நிறைந்த உள்ளங்கள். ஹல்லேலூயா. எத்தனை உள்ளங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில்